பஃபி 2025ல இந்த ஒரு விஷயம் நான் பண்ணியே தீரணும் அப்படின்னு ஏதாச்சும் முடிவு எடுத்திருக்கியா? என்னோட ஜேர்னல்ல கூட நான் அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது உலகமே அழிஞ்சாலும் கண்டிப்பா தெரபிஸ்ட் பாத்துறோம் அடுத்த வருஷம். தெரபிஸ்ட் எப்படி இருப்பாரு? இருப்பார். நானும் அவரு மட்டும் இருப்போம். அவங்களும் அந்த பொண்ணோ பையனோ அவங்க மட்டும் இருப்பாங்க. ஆமா, நானும் ஒண்ணுமே இல்லைங்க. இதெல்லாம் ரியல் இன்சிடென்ட். கொஞ்ச நாள் முன்னாடி கூட வந்துட்டு நான் அவள்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன், வஃபி ஐ நீட் டு மீட் தெரபிஸ்ட் அப்படின்னு. உடனே அவர் இருந்துட்டு ஆமா நானும் தான் அப்படின்ற மாதிரி பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட் மாதிரி. இல்ல இது பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஆமா ஆமா. இல்ல அப்படி இருக்கு நிலைமை. மென்டல் ஹெல்த் வந்துட்டு அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. இல்ல நம்ம என்னன்னா பிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்கணும். சில பேர் இருப்பாங்க மென்டல் ஹெல்த் கொடுக்க மாட்டாங்க, பிசிக்கல் ஹெல்த் கொடுக்க மாட்டாங்க, எமோஷனல் ஹெல்த் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் விமல் சொல்ல யார சொல்ற என்னை தாண்டா சொல்றேன். அதான் வந்து எப்படின்னா மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா மனநிலைமை. நம்ம மனநிலைமை வந்து ஆக்டிவ் இருந்தாதான் நம்மளால எதுவுமே பண்ண முடியும். அதாவது ஒரு சாப்பாடை ரசிச்சு சாப்பிடுறது, எப்பவுமே சாப்பாடு சாப்பிடுவோம், ஆனா அது நீ ஒழுங்கா ஒழுங்கா நல்லா உணர்ந்து சாப்பிட்டுருக்க. சரி வர முடியும், நல்லா உணர்ந்து சாப்பிட்டுருக்கியா? நீ வச்சிருந்த சாப்பாடை சாப்பிட்டுருக்க மாட்டேன். ஏன்னா உன்ன மனநிலைமை அந்த மாதிரி இருந்திருக்கு. ஏதாவது யோசிச்சுட்டு இருந்திருப்ப, இல்ல ஏதாவது பாத்துட்டு இருந்திருப்ப. அந்த மாதிரி நம்ம மனநிலைமை இருந்தாதான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையுமே ஒழுங்கா பண்ண முடியும் என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை வருஷங்கள் வாழ்ந்ததுல. ஆமா ஆமா, லைக் நம்ம வயிறு மூளை திட்டிட்டு இருக்கோம், நீ நல்லா இல்ல அவன் எனக்கு ஒழுங்கா சோறு போட மாட்டான். ஆமா, நம்ம சில பேர் இருப்போம்ல அட்டாக் பண்றது எப்படின்னா நம்ம மனசு சரியில்லை நம்ம சாப்பிட மாட்டோம். அதே சில பேர் மனசு சரியில்லைன்னா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பிஞ்ச் ஈட்டிங் பண்ணுவாங்க. சோ வந்து ஆமா அது சம்ஹவ் கனெக்ட் ஆயிருக்கு. ஆமா, அந்த பிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ரயில்வே ட்ராக்ல அந்த 2 லைன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அப்படியே ஸ்மூத்தா போகணும் இல்லையா? ட்ரெயின் கவுந்து விடுற மாதிரி நம்ம ஏதாச்சும். ஆனா எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, நான் மென்டல் ஹெல்த் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் பண்ணுவேன். மென்டல் ஹெல்த் நல்லா ஆயிடும், திரும்ப பிசிக்கல் ஹெல்த்ல கோர்த்து விட்டுருவேன், ஏதாச்சும் சிக் ஆயிடுவேன். அப்படி அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா மென்டல் ஹெல்த் புட்டுக்கும். இது அப்படியே ஒரு மாதிரி லூப்பா போயிட்டு இருக்கும் திரும்ப திரும்ப திரும்ப. ஆமா, அதுவும் இதுதான். அது எப்படின்னா ரெண்டுமே அட் பே இருக்கணும். ஓகேவா? அது வந்து எய்தர் வந்து சில பேர் இருப்பாங்க ஜிம் போவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, ஆனா அவங்க மென்டல் ஹெல்த் அட் ஒர்க்ஸ் இருக்கும். புரியுதா? அதே சில பேர் வந்து தெரபிஸ்ட் போவாங்க. ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம தீஸ் டேஸ்ல எல்லாருக்குமே சம்ஹவ் ஏதோ ஒரு செகண்ட் ஆஃப் பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு ட்ராமா இருக்கு, இல்ல எதுனா டிப்ரெஷன் ஏதோ இருக்கு. எல்லாருக்குமே சம்பவம் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இப்ப லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு என்ன தெரியுமா இதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது எல்லாம் சொல்றாங்களே எங்களுக்கு எல்லாம் டிப்ரெஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது எங்க காலத்துல எல்லாம். அது வந்துட்டு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது உண்மையா இருக்கலாம், பட் அப்பயும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா யாருக்குமே அதை பத்தின அவேர்னஸ் இருக்காது. இதுக்கு பேரு இதுதான், இதுக்கு பேரு இதுதான், ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு ஓகேவா? நீ சொல்ற ஒரு பாயிண்ட் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அது எப்படின்னா இப்ப நீ வந்து ஒரு தெரபிஸ்ட் பார்க்க போற, ஓகே? அதாவது ஆக்சுவலி தெரபிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு. ஆனா நீ தெரப்பி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனாலே அவ்வளவுதான்டா, அவனுக்கு வந்து அவன் மென்டலா அவன் வந்து அவளுக்கு ஏதோ மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவனை வந்து அந்த பொண்ணு அந்த பையனையும் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இப்போ இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு, அந்த ஸ்டிக்மா இப்பயும் இருக்குதா இருக்கு. பட் அதை பிரேக் பண்ணி சில பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா லாஸ்ட் அதாவது ஆமா அதெல்லாம் வெளில சொல்லிட்டு இருக்காது. வெளில வந்து அந்த மாதிரி இருக்கும் போது அத வந்து அவங்க டைம்ஸ்ல வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது நடந்திருக்கு. அதாவது அவங்க தெரப்பி போகணும்னு சொல்லும் போது நீ என்ன மென்டலா அப்படின்னு சொல்லி கேட்டே நான் பார்த்தேன், என் கண்ணால நான் பார்த்தேன். வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா இருக்கு அது. ஏன்னா எந்த ஹெல்த்னாலே முக்கியங்க. ஹெல்த் ஸ்பெஷல் எதுக்கு சொன்னாங்க? ஏன்னா ஒரு சர்டன் டைம்ல வந்து நமக்கு வந்து ஹெல்த் இருக்கும், ஆனா வெல்த் இருக்காது. விச் லைக் இப்போ வந்து நம்ம இருக்க மாதிரி இருக்கா நல்லா உனக்கு? சரி விடுங்க, ஓரளவுக்கு இருக்குல்ல, ஓரளவுக்கு குதிக்கலாம், ஆடலாம், ஓடலாம், அந்த மாதிரி பண்ணலாம்ல. சில பேருக்கு அது கூட இல்ல. சோ வந்து இப்ப நமக்கு ஹெல்த் இருக்கு, ஆனா ஒரு டைம்ல வந்து ஹெல்த் இருக்காது. அதாவது நம்ம வெயிட்ன்றப்ப
ஓல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரே எப்படி சொல்றது ஓல்ட் ஆக்சுவலி நம்ம அவ்வளவு காலம் இருப்போமானே தெரியல. ஏன் அதுவும் somehow related to health தான். அதுதான் சொல்றேன். ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஒழுங்கா இருந்துட்டு இருந்தேன்னா உனக்கே வந்து இது வரப்போகுது சொல்லு. அந்த மாதிரி இப்ப வந்துட்டு ஆக்சுவலி இந்த பெரியவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, நானும் அந்த காலத்துல என்ன அப்படிதான் பண்ணாங்க, நான் அப்படிதான் ரியாக்ட் பண்ணேன், நீ எப்படி ரியாக்ட் பண்றீங்க, ஏங்க அது ட்ராமாங்க, அதனால நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி சொல்றது அந்த இப்பதான் எல்லாருக்கும் இப்ப இந்த டிசீஸ் மெடிகேஷன்ஸ் இப்பதானே தெரியுது அந்த மாதிரி. ஆமா ஆக்சுவலி இத வந்து நீ சொன்னப்ப நம்ம டீப்பா டிக் பண்ணோம்னா அந்த காலத்துல வந்து எல்லாருக்குமே ஒரே கைண்ட் ஆஃப் ட்ராமா தான் நடந்திருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபோர்ஸ்ட் மேரேஜஸ் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங், அதுவும் டேசி பேரண்டிங்னா சொல்லவே தேவையில்ல. அது எப்படி இருக்கோ எல்லாருக்குமே தெரியும், கேட்கறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதை பத்தி பேசல அவசியமே கிடையாது தேவையில்ல. நமக்கு வந்துட்டு அதுல மேபி ஒரு 10% தான் இருந்திருக்கும், அவங்க அனுபவிச்சது இன்னும் ஹோலா இல்ல. ஆமா அதுவும் என்ன உண்மைதான். அதாவது அது ஒரு ஜெனரேஷனா இட்ஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்சிங் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து இஃப் தே ஹேட் போஸ்ட் மேரேஜஸ் ஆர் சம் அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா நமக்கு அவங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பாச்சு வரும் உங்களுக்கு, புரியுதா? அது வந்து மாறுது. அது வந்து நம்ம எப்படி தெரியுமா நினைக்கிறோம், என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு தெரப்பி போகணும்னா நான் ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என் மண்டியில இருக்க ஃபேமிலி ட்ராமா எல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால நான் முக்கியமா தெரப்பி போகணுன்ற, ஏன்னா அவ்வளோ பிரச்சனை. ஏன்னா சம்பவம் வந்து அந்த மாதிரி வந்துருது. இல்ல எனக்கு என்ன ரீசன்னா, முதல்ல என்னால என்னையே புரிஞ்சுக்க முடியல. ஓகேவா? ஒரு செகண்ட் நல்லா இருக்கேன், அடுத்த செகண்ட் ஏதோ சைக்கோத்தனமா பண்றேன். இல்ல அதுக்கு நீ தெரப்பி போகணும் அவசியம் இல்ல, யூ ஆர் ஜஸ்ட் a girl. இல்ல அது ஒன் ஆஃப் தி இன்ஸ்டன்சஸ். இப்ப என்னன்னா முதல்ல என்னாலே என்ன புரிஞ்சுக்க முடியல, அதுக்கே வந்துட்டு ஒரு தெரபிஸ்ட் போய் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்காதுல்ல எப்பவுமே, லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே சொல்லிடலாம், பட் வந்து இல்ல நம்ம ஜட்ஜ் இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ண போறதும் கிடையாது. பட் என்னன்னா சொல்றவன் கொஞ்சம் நல்லா இருந்தா அவனுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பான். கரெக்ட், புரியுதா? சொல்றவனுக்கும் ஒரு இருக்கு பிரச்சனை இல்ல. கரெக்ட். அது மட்டும் இல்லாம இதுலயே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோல்ஸ் பண்ணலாம், முடிச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணா தெரப்பி போலாம். முடிச்சு தெரப்பி டேட், லெட்ஸ் ஹேவ் a therapy date. கண்டிப்பா போறோம், மாஸ்க் பண்றோம், போயிட்டு ரெக்கவரி ஆயிட்டு கம்பேக் குடுக்குறோம். வந்து மச்சான் வந்து 20 வருஷத்தை சாமிக்கு விட்டுருவான், அதுக்கு மேலதான் ஒழுங்கா வாழ்வாங்க. அப்படி பண்ணுவாங்க. இல்ல இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே சாமிக்கு, இதுக்கு மேலதான் நமக்கு. ஆமா இல்லன்னா அது நம்ம நடக்கலன்னு வையேன், இந்த பிறவியே சாமிக்கு விட்டுருவான், அதுக்கப்புறம் அடுத்த பிறவிதான் வந்துட்டு. இல்ல நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம்ல, முதல்ல சாமிக்கு அதுக்கப்புறம் இதுக்குன்ட்டு நடுவுல வந்து சின்ஸ் வந்து அடிச்சு யாரா நீ போடா, அந்த சிப்ஸ் தான் நம்ம பேரண்ட்ஸா அடிச்சு எனக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருப்போம். அதான். சோ அதாங்க என்னன்னா ஒரு ஆர்டிகல் நாங்க ஒண்ணு பார்த்தோம். இட் செட், அதாவது 16 signs you should meet a therapist அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சில சைன்ஸ் இதெல்லாம் இருந்தா நீ போய் தெரபிஸ்ட பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா அந்த எல்லா சைன்ஸும் இருந்தாலும் இல்ல, இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தாலும் நீ போய் தெரபிஸ்ட பாக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அது வந்துட்டு சரி உங்களுக்கும் சொல்லுவோம் சொல்லி எல்லாரும் தெரபிஸ்டுக்கு தெரப்பி போய் உருப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ட்டுதான் மென்டல் ஹெல்த்தோட எப்படி சொல்றது அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் உணர்வு. ஆமா, சைடு பை சைடுல வந்து நமக்கு அந்த பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிக்க போறோம். ஓகே, ஆமா, அந்த எல்டர் ஃபார்மோஸ்ட் மாதிரி. ஆமா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து irregular sleep habits. how irregular? அதான் how irregular சொல்லுங்க. எனக்கு irregular sleep habitனா எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் ஒரு 8 மணி நேரம் தூங்கிடுவேன். ஒன்னு நைட்டு லேட்டா தூங்கி காலையில லேட்டா எந்திரிக்கிறது, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த 8 மணி நேரம் தூக்கம் எனக்கு கிடைச்சிரும். ஸோ irregular sleep habits லேட்டா தூங்குறதா அதுல வருமா, எனக்கு அதான் டவுட். இல்லை எனக்கும் அதான் புரியல. நானும் இங்க பாரு, ஸ்டடி ஷோ தட் ஸ்லீப்பிங் டூ மச் ஆர் நாட் கெட்டிங் இனஃப் ஸ்லீப் இஸ் a classic sign that something else வந்து may be going on. ஏன்னா சில பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, யோசிச்சுட்டே கிடப்பாங்க என்னடா அது அப்படி சொல்லிட்டு. அது வந்து எனக்கு ஆல்வேஸ் கிடையாது. ஒரு மாசத்துல வந்து 2 நாள் நான் யோசிச்சுட்டு மீதி 2 நாள் நான் தூங்கிடுவேன், அந்த மாதிரிதான். ஓகே, அப்ப இது கிடையாது. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க தூக்கமே வரல மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, சோ அது வந்து டூ மச்சும் சில பேர் ரேர் கேसेस. ஆமா, ஏன் ஸ்லீப்பிங் டூ மச்னா ரியாலிட்டியை வந்து
எஸ்கேப் பண்றதுக்காக சில பேர் நிறையவே தூங்குவாங்க. ஸோ அது வந்து அது என்னென்ன இஷ்யூஸ்ல வச்சு ஆச்சுன்னா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ADHD, அந்த மாதிரி பைபாலர் டிசார்டர், அந்த மாதிரி பிரச்சனை விடுமா. ஸோ அடுத்து வந்து ஃபீலிங் இன்க்ரெடிபிளி ஓவர்வெல்ம்ட். ஸோ வந்து ஓவர்வெல்ம்ட் எப்படின்னா நீ எப்படி யோசிக்கிற அது வந்து இதாகும். நீ எப்படி யோசிக்கிற, நீ எப்படி யோசிச்சு அதோட ஆக்ட் பண்ற, அப்படி புரியுதா? அதான் இப்போ ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னா சில பேர்லாம் அப்படியே சரி பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. ஐயோ போச்சு, ஐயோ அடுத்து என்ன பண்றது, ஐயோ இது இப்படி ஆயிடுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கிறதா ஓவர்வெல்ம் ஃபீலிங். ஆமா, அப்படி மேட்டரா இருக்கும். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நைட் நீங்க ஏதோ பண்ண வேண்டியதா இருந்திருக்கும், பட் அது நடந்திருக்காது. உங்களுக்கு ஒரு டெட்லைன் இருந்திருக்கும், அதுவே நீங்க ஐயோ யோசிச்சு ஐயோ போச்சே 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 அந்த மாதிரி. ஆமா, ஆக்சுவலி இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை இருக்கு, இப்ப நம்ம பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்றோம்னு சொல்றோம்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நைட்டு தான் நம்ம வந்து ஸ்கெடியூல் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு காலையில இருந்து அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன்னா அந்த நாளே நான் எனக்கு நிம்மதியா இருக்காது, ஏதோ ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பேன். அதே மாதிரி இப்ப அந்த வேலையை முடிச்சிடணும் இருப்பியா? இல்ல, அந்த வேலை முடிச்சாதான் நான் வந்துட்டு ஓகே இப்பதான் நமக்கு வேலை இல்ல ஃப்ரீயா இருக்கலாம்னு இருக்கும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெட்டியா தானே இருக்க போறேன், அது எனக்கு தோணாது. அதே மாதிரி இப்போ ஒரு வாரம் முடிஞ்சா அடுத்த வாரம் சண்டே வந்துட்டு நீ ஒரு ஊருக்கு போறோமா இல்ல ஃபங்க்ஷன் போறோம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, அந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஊருக்கு போகணும்னே யோசிச்சு இதான் போல. அப்ப அது இப்பதான் புரியுதுங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. நம்மளோட வே ஆஃப் டீலிங் வித் டிப்ரெஷனோ இல்ல ஒரு வரியோ எப்படின்னா ஏதோ ஒரு ஜோக்க போட்டுரும் அந்த இடத்துலயே. ஆமா ஆமா, ஒரு ஜோக்க போட்டு நம்மளே கேட்கற மாதிரி சிரிச்சு போதும் இப்ப பண்ணோம்ல அந்த மாதிரி பேக்குங்க, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து இல்ல, எனக்கு நான் சொல்லவே இல்லை, சொல்லுங்க. சோ வந்து எனக்கு வந்து இது அவ்வளவு இருக்கு, ரொம்ப இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பண்ணிக்க மாட்டேன், பட் ஓரளவுக்கு பண்ணிப்பேன், புரியுதா? அந்த மாதிரி. ஆனா தப்பு மேட்டர்லாம் பண்ணிப்பேன் தான். And then we have avoiding social situations which I do. இல்ல, நான் எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லிருக்கேன்ல, நம்ம தான் பேசிருக்கோம். ஆனா எனக்குமே ஒரு 2 வருஷமா இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோயேன். எதுக்கு எனக்கு, ஆனா இப்ப வெளில போகணும், ட்ரிப் எல்லாம் போகணும், ஜாலியா இருக்கணும் அப்படிதான் இருக்கு. ஆனா அது ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரணும். இப்ப வெளில போகணும்னாலே எனக்கு முடியல, கடுப்பா வருது. எனக்கு ஆக்சுவலி வெளில போகணும்னா ரொம்ப பிடிக்கும், ஊர் சுத்தணும் அப்படி இப்படி நினைப்பேன். ஆனா எனக்கே வர வெளில போகவே பிடிக்க மாட்டேங்குது. இல்ல, இதுல சோசியல் சிச்சுவேஷன்ஸ் சொல்றாங்கல்ல, அதாவது இல்ல சொல்றேன், இன் ஜெனரலே எனக்கு வெளில போகணும் அப்படிதான் பிடிக்கும். இப்ப வெளில போனாலே சம்ஹம் நீ யார்ட்டையா பேசுற மாதிரி தான் இருக்கும், புரியுதா? அந்த மாதிரி சொல்றேன். இல்ல, இன்னும் மட்டும் இல்லாம எனக்கு இந்த சோசியல் கேதரிங்ஸ், அதாவது ஒரு கூட்டத்தை பார்த்தாலே வந்து முன்னாடிலாம் கூட்டம் பார்த்தா ஜாலியா இருக்கும், இப்பதான் கூட்டம் பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு. அவன் ஒருத்தரும் ஒரு மாதிரி நசன்னு இப்படி இருக்கும் போது கத்தி பேசுறாங்க, எனக்கு வந்து தலைதான் வலிக்குது. ஷிட், ரொம்ப கேவலமா இருக்கேன் நான். அடுத்து இல்ல இருங்க, இதுல இப்ப வந்துட்டு போறோம்னு வச்சுக்கோயேன், போய் கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருக்கும், பட் அதுக்கப்புறம் ஐ ஹேவ் ஃபன் தான். அப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடும், பட் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவாய்ட் பண்ணதான் தோணுது, ஏன்னு தெரியல. ஓகே, அடுத்து வந்து ஃபீலிங்ஸ் ஆஃப் ஹோப்லெஸ். ஐயோ கடவுளே, ஹோப் HOPE அதுல ஒரு லெட்டர், அந்த மீம் பாத்துறியா? என்னது HOPE, ஹெச்சுக்கு பதிலா வேற ஒரு லெட்டர்ன்ற மாதிரி ஹோப் ஆர் இதுன்னு சொன்னா வந்துட்டு அது கொஞ்சம் இதுவா இருக்கும். அந்த மாதிரி ஹோப்பே இல்ல, அப்படிதான் இருக்கு. அதான் அந்த 4 வார்த்தையை வச்சு ஒருத்த மனுஷன் வந்து ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துடலாம், நடந்துரும் சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஞாபகம் இருக்கும், அவனுக்கு ஹோப் தான் எல்லாமே சொல்லிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா, ஞாபகம் வந்துச்சு. ஹோப் தான் எல்லாமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப அவங்களும் ஹோப்லெஸ் தான் உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. புரியுது சோ வந்து அந்த மாதிரி இருக்கும் போது ஹோப்லெஸ் எனக்கு அப்படி கிடையாது. ஏதோ ஒரு ஹோப்ல தான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஹோப்லெஸ் அந்த மாதிரி எனக்கு எல்லாம் இல்ல, அந்த அளவுக்கு மோசமாலாம் ஆகலன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? எனக்கு வந்துட்டு என்னன்னா, எனக்கு சில டைம் ஹோப் பீக்ல இருக்கும், அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கும். சில டைம் வந்துட்டு அப்படின்னு கண்ணாடி பார்த்து நானே துப்பிப்பேன். அந்த மாதிரி நீ எல்லாம் இந்த வச்சுலாம் வியாபாரம் ஆகாதுன்ற மாதிரி நீ எல்லாம் ஒண்ணும் கவர்மெண்ட்டுக்கு லாய்க்கல, இல்ல தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படி. ஆமா, அந்த மாதிரி எனக்கு வந்து பிளக்சுவேட் ஆகும். நான் வந்து மனுஷ பிறவே கிடையாது, இதன் மூலமா சொல்ல வருவேன்.
சரி வாங்க அடுத்துக்கு போவோம். அடுத்து என்னன்னா inability to control your emotions. இது வந்துட்டு என்ன என்ன தெரியுமா வர வர நான் எப்படி ஆயிட்டேன்னா ஒரு எமோஷனல் ரீல் பார்த்தா கூட அழுவுறேன். புரியுதா? அந்த அளவு மோசமா இருக்கு எமோஷன் ஹேண்ட்லிங், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நான் இப்ப நம்ம ஒரு ஐடிக்கு போனா நம்ம என்ன பண்றது? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்ல, எவரா சொல்லிட்டா உட்கார்ந்து அதான் போல. அதே மாதிரி கோவம் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். ஆனா இந்த சோகம், கிரீஃப், அப்புறம் இந்த மாதிரி ஒரு மற்ற எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு வந்து நான் எப்படின்னா என் மனசுல இருக்கிறத நான் வெளியில பேசினேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கல்ல கூட நேத்து கூட இன்னைக்கு கூட சொன்னாலும் வந்துட்டேன். நான் என் மனசுல இருக்கிறத வந்து எப்போ நான் ஷேர் பண்ணனோ எதுவா வேணா இருக்கலாம். நான் வந்து இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்படி பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு கல்லுன்னு தாரையே ஊத்துது. ஏன் புரியலங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும்? போய் தெரபிஸ்ட் கேட்போம். ஆமா சொல்லுவாங்க உனக்கு ஏதாச்சும் சைல்ட்ஹுட் ட்ராமா இல்ல வேற ஏதாச்சும் நம்மள கேட்டு இதனாலதான்ப்பா இப்படி அப்படிம்பாங்க. ஆமா நாங்க வந்து அடுத்து தெரப்பி போயிட்டு நல்லா தெம்பாவாயி ஒரு பாட்காஸ்ட் போடுவாங்க. ஆமாங்க ஆமா சரி. அடுத்து வந்து யூ ஆர் கன்சியூம்டு பை இன்ட்ரூசிவ் தாட்ஸ். அவ்வளவுதான். நான் வந்து இந்நேரம் வந்து தெரபிஸ்டே வந்து நைட்டு ஃபுல்லா தூங்கிக்கிட்டு காலைல ஏஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, இது 6வது வந்திருக்கும். 6வது பாயிண்ட்க்கு இவ்வளவு லேட் ஆகுது. 10 இருக்கு. அதான் இன்னும் 10 இருக்கு லிட்டரலி. இன்ட்ரூசிவ் தாட்ஸ் என்ன மாதிரி சொல்றாங்கன்னு தெரியல. பட் ரொம்ப எல்லாம் இன்ட்ரூசிவ் தாட்ஸ் இருக்காது. சும்மா எங்கேயாச்சும் நின்னா இப்ப விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சின்ன அவ்வளவுதான் இருக்குமே தவிர இல்ல சின்ன சின்னதா பல்லாத அது குபிலேட்டவா பெருசா போகும். புரியுதா? கரெக்ட் தான். இல்ல எனக்கு இல்ல என்ன கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு பேபி வந்து ஒரு நம்ம ஒரு கிளிஃப் மாதிரி நிக்கும், அந்த கிளிஃப்ல ஒருத்தவங்க கார்னர்ல ஒருத்தவங்க நிக்கிறாங்க. நானாச்சும் என்ன பத்தி தான் யோசிப்பேன், நீ மத்தவனை தள்ளி விடுறத பத்தி யோசிக்கிற. நீ சைக்கோடி. நான் இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு லைஃப்ல வந்து யாரு வந்து ஒழுங்கா தெரப்பி போகாம இந்த மாதிரி நினைக்கிறேன் மத்தி இந்த படத்துல மத்தவங்க சிரிக்கிறத பார்த்து சிரிப்பா, மத்தவங்க அழுவுறத பார்த்து சிரிப்பான்ல ஸ்பைடர் படத்துல, அந்த மாதிரி அதெல்லாம் ஐ திங்க் தட் கை ஆல்சோ நீட்ஸ் தெரப்பி. ஆமா ஒருவேளை தெரப்பியே போகாம யாருமே பேசாம இருந்தனால தான் அவ்வளவு சைக்கோட்டிக்கா ஒரு கில்லர் ஆனவன, நம்ம சீரியல் கில்லர் ஆனவன. அப்ப பாருங்க நம்மளும் வந்து போலன்னு நம்மளோட ப்ரொஃபஷனல் வந்து சீரியல் கில்லர் தான் போகணும், அந்த மாதிரி ஆயிடும். எல்லாம் கூட்டிட்டு போயிடலாம். ஓகே யூ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஓ இது வந்துட்டு இப்ப நம்ம அந்த ஃபீலிங் ஓவர்வெல்மிங்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல. ஆமா யூ ஜஸ்ட் டோன்ட் கேர். இதெல்லாம் என்னெல்லாம் கேர் பண்ணாமலாம் நான் இருக்கேன். என்னத்த கேர் பண்றேன்னு ஐ கேர் a lot. இல்ல நம்ம லைஃப் பத்தியே கேர், எல்லாத்தையும் அந்த விரக்தியில போயிடுறது, ஒரு சன்னியாசி மாதிரி போயிடுறது போல. இல்ல இது எப்படி திரும்ப போட்டிருக்கு, நார்மலா பண்ண வேண்டிய இதுக்கு கூட உனக்கு எனர்ஜி இல்லாத மாதிரி நீ குளிக்கிறது பிரஷ் பண்றது அதுக்கே இருப்பாங்க. ஓ அப்படியா? சோ ஓகே. இது வந்து மேபி எப்படி தெரியுமா, லைக் நம்ம க்ளோஸ்டு ஒன்ஸ் வந்துட்டு லூஸ் பண்ணனும் வெச்சுக்கோ. நீலாம்பரி மாதிரி புரியுது அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஷட் டவுன் பண்ணிடுவாங்கல்ல. they did so badல நீலாம்பரிக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க தப்பு என்ன சொல்லு, வாய் திறந்து சொல்லிருக்கலாம். ஒரு பொண்ணு ஆணவம்னு சொல்லி பேசி ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டாங்க. சரி விடுங்க. எனக்கு இந்த பிரச்சனை வந்து ஹாஃப் இருக்கு. எனக்கு இதுல இருக்க எல்லாமே பாதி தான் இருக்கே, முழுசாவே இல்ல. அப்ப நான் பாதி தெரப்பிட்ட போகணுமா? எனக்கு புரியல. ஆமா பாதி தெரப்பிட்ட போ. ஒருத்தவங்கள உட்கார வச்சிரு, அவங்க நடுவுல ஒரு போர்டு வச்சுட்டு பாதி மூஞ்சி பார்த்து பேசு. ஐயோ அறிவு. ஓகே கேள்வி கேக்குறா பாரு. சேஞ்ச் இன் ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஓகே சோ இது வந்து somehow வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு physical health. ஏனா இப்போ வந்து இருக்கு பாரு, நம்ம ஏதோ சும்மா சொன்னோம் கடைசில அது இருக்கு. லூசு, நான் சும்மாலாம் சொல்லல. இல்ல நான் வந்து லைக் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னேன். பட் இது உண்மையாவே இருக்காது. இல்ல நீ எய்தர் பிஞ்ச் ஈட் பண்ணாலும் பிரச்சனை தான், இல்ல வந்து அதுவும் ஒரு டிசார்டர், பிஞ்ச் ஈட்டிங் டிசார்டர்னு ஒண்ணு இருக்கு. இல்ல நீ சுத்தமா சாப்பிடலன்னா உனக்கு அனோரெக்சியா, அது பேர்லாம் ஸ்பெல்லிங்லாம் தெரியல, ப்ரொனன்சியேஷன்லாம் தெரியல. ஆனா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். சாப்பிட்றதும் பிரச்சனை, சாப்பிடாம இருக்கிறதும் பிரச்சனை. நீ கரெக்டா உன் பாடிக்கு ஏத்ததான் சாப்பிடணும். எனக்கு வந்து நான் வந்து ஈட்டிங் லெஸ் தென் வாட் நார்மல் தான் இப்பெல்லாம். நான் பண்ண மாட்டேன், நான் பிஞ்ச் ஈட்டிங் பண்ண மாட்டேன், நான் சாப்பிடவே மாட்டேன். நான் கோவம் தான் சாப்பிட மாட்டேன், ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எனக்கு சுத்தமா எதுக்கு சாப்பிட்டுட்டு உயிர் வாழணும், சாப்பிடாம செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். டேஞ்சரஸ் ஃபெல்லோவா இருக்கா. அடுத்து வந்துட்டு ஒர்க் ஆர் ஸ்கூல் இஷ்யூஸ்.
இது ஆக்சுவலி அங்கதான் ஐ எம் அட் பீஸ் ஆர் ஐ மட் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் ஒழுங்கா போறது அந்த விஷயம் தான். ஸோ இல்ல ப்ரொடக்டிவிட்டி நான் வந்து நல்லா தானே சொன்னேன், எதுக்கு இப்படிலாம் சொல்றீங்க? ப்ரொடக்டிவா தானே இருப்பேன் அங்கெல்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? எனக்கு வந்து எனக்கு வந்து எப்படின்னா என்னோட அட்டென்ஷனை நான் வந்து ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம் எனக்கும். தூக்கம் வருது எல்லாம் ஸ்டூடெண்டோட இது. நான் அநியாயத்துக்கு தூங்குவேன். என்ன வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு பாரு. அப்படி இல்ல எங்க கிளாஸ்ல 8 காலேஜ்ல 8 பீரியட்னா 8 பேர்ல ஒருத்தி தூங்குவோம். எங்க கேங்ல 8 பேரு ஆளாளுக்கு ஒரு பீரியட்ல தூங்குவோம். நான் 8 பீரியடும் தூங்குவேன். நான் தண்ணி குடிக்கிற ஹேபிட் எனக்கு எதனால வந்துச்சு? நல்லா தண்ணி குடிக்கிறேன். இப்ப என் உடம்பு கொஞ்சம் ஹைட்ரேட்டடா இருக்குன்னா அது காரணம் எனக்கு வந்து தூக்கம் தான். தூக்கம் வருதா, தண்ணி எடுத்து குடி, கொஞ்சம் கலையும். அதனால ஆமா இல்ல தூங்கி வரைஞ்சிட்டு இருக்க அப்ப பாட்டில எடுத்து திறந்து குடிக்கிறல்ல, அப்ப கொஞ்சம் உனக்கு தூக்க கலையும்ல, அப்படி சொல்றேன். ஓகே ஓகே. சோ வந்து இது வந்துட்டு ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூ தான் இல்ல? இல்ல அது எப்படின்னா நீ சோஃபா செம்ம ப்ரொடக்டிவா இருந்துட்டு அப்படி இருந்துட்டு இப்ப திடீர்னு வந்து உனக்கு எதுவுமே பிடிக்கல. இப்போ ஒன்றும் இல்ல, எனக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும். ஆனா இப்ப எனக்கு புக்ஸை பார்த்தாலே ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சுன்னா இட்ஸ் கிளியர் சைன்ல. உனக்கு புரியுதா? எனக்கு போக ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னா எனக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்குமா, ஆனா கொஞ்ச நாள் எனக்கு பாட்டே கேட்க தோணல. எரிச்சலா இருந்துச்சு, ஏதாச்சும் சவுண்ட் கேட்டாலே எரிச்சலா இருந்துச்சு. நான் எப்போதும் நான் பாட்டுக்கு பாட்டு போட்டுதான் எந்த வேலையா இருந்தாலும் பண்ணுவேன், ஓகேவா? ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே பாட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐயோ போய் 9 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 7 இருக்கு. ஓகே சோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ட்ராமா. ஓகே. ஓ மை காட், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சதுல இருந்து என் வாழ்க்கையை வந்து திரும்பி போட்டு எனக்கு வந்து எக்கச்சக்கமா இருக்குங்க ட்ராமாலாம். லைக் பாஸ்ட் வந்துட்டு நம்ம எப்படி இப்ப ஃபியூச்சரை பிரசன்ட் எல்லாம் இன்டர்ஃபியர் பண்ணுது, அதுதான் வந்துட்டு பாஸ்ட் ட்ராமா. இது வந்து நிறைய விஷயத்துல இதாகும். எப்படின்னா ஒருத்தவங்க கூட நீங்க பேசுறதுல வந்து இதாகும். ஹவு யூ மிங்கிள் வித் பீப்புள் ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஏன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் எப்படி இருந்து அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதான் ட்ராமா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹீலிங் இருக்குல்ல, அது முடியவே லைக் ஐ எம் கம்ப்ளீட்லி ஹீல்டுன்னு என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஓகேவா? எனக்கு என்னமோ அது லைஃப் லாங், அது எட்டர்னல் ப்ராசஸா? கரெக்டா அந்த வார்த்தை எட்டர்னல்? அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ். ஒரு ரீல் பாத்திருக்கியா? வந்து ஃபர்ஸ்ட் சாண்ட் இருக்கும், அதுல ஒரு பால், ஒரு மெட்டல் பால் ஒண்ணு போட்டுருவாங்க. அப்புறம் திரும்ப சுத்தி அந்த சாண்ட் ஈவன் ஆகும்ல, பாத்திருக்கியா? திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங்னு சொல்லிட்டு. இல்லனா இது பாத்திருக்கியா? ஒரு டை ஒண்ணு போட்டிருப்பாங்க தண்ணியில, அப்புறம் நல்ல தண்ணி ஊத்த 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 பியூரா மாறிடும்ல தண்ணி. ஆமா பாத்திருக்கேன். அந்த மாதிரி சொல்றாங்களே, பட் என்னால அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ கம்ப்ளீட்டா ஹீலே ஆக மாட்ட அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்ட்ல ஓடுது. அப்படிலாம் கிடையாது. அதனாலதான் உனக்கு வந்து தெரபிஸ்ட் தேவையோ என்னமோ. ஏன்னா தெரப்பி எப்படின்னா நமக்கு வந்து நமக்கு நெகட்டிவ் செல்ஃப் டாக் இருக்கும் அதிகமா, ஓகேவா? எனக்கு நெகட்டிவ் செல்ஃப் டாக் அதிகமாவே இருக்கு. உங்களுக்கே தெரியும், உனக்கு தெரியும், சின்ன வயசுலயே கூட தான் நீ இருக்க. நான் வந்து எப்படி நெகட்டிவா பேசுற ஒரு விஷயத்துக்கு நெகட்டிவிட்டி ஏதாச்சும் ஒண்ணு சொல்றோம் வச்சுக்கோங்களேன், ட்ரிப்பு போலாம் எப்படின்னா, இல்ல அங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இல்ல அந்த மாதிரிதான் ஏதாச்சும் பேசுவா. ஆமா. சோ வந்து நெகட்டிவ் செல்ஃப் டாக் வந்து விட்டுறக்கூடாது. நெகட்டிவா மத்தவங்களுக்கு நான் அவ்வளவா பேச மாட்டேன், கொஞ்சம் கம்மியா தான். இப்ப கம்மி பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கு நெகட்டிவ் செல்ஃப் டாக் அதிகமாவே இருக்கு. அதனால யூ கான்ட் மேக் இட், யூ வில் நெவர் மேக் இட் அப்படி சொல்லிட்டு, நீ நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. சோ அதுவும் இட்ஸ் சம்ஹவ் ரிலேட்டட் தான் போல. ஓகே. அண்ட் தென் வி ஹேவ் கிரீஃப். ஐயோ என்ன ஃபீலாம் இப்படி கிரீஃப் வந்து இந்த படம் பாத்திருக்கியா? கிரீஃப் இஸ் a very personal எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லுவாங்களே, அது என்ன படம்? ஐயோ அந்த அர்ஜுன் ரெட்டில. தெரியலங்க. அர்ஜுன் ரெட்டில சொல்லுவான், அவங்க யாரோ பிரேக்கப் ஆனதுக்கா இல்ல யாரும் செத்து போனதுக்கான்னு தெரியல, அந்த டயலாக் சொல்லுவாங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கிரீஃப் வந்துட்டு ஒரு டெத்தால தான் வரணும்னு கிடையாது. லைக் லாஸ் ஆஃப் ஜாப், லாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒண்ணு அப்படி, லாஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், அது என்ன வேணா இருக்கலாம். சோ வந்து so far I mean எனக்கு வந்து dead people over grieve பண்றதுக்கு எனக்கு so far unfortunately அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. பட் வந்து people who are still alive but I'm not contact with people that I was friendship very close. சொல்லுங்க friendship breakup. அது breakup னா ரெண்டு பக்கமும் breakup னு சொல்லிட்டு போனாலும் பரவாயில்லையே,
எண்டே இல்லாம போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்றது? சரி சரி விடுங்க. அதான் லைக் கிரீஃப் வந்துட்டு எக்கச்சக்கமா இருக்கு. நான் அதான் அப்ப நான் எனக்கு ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நான் கண்டிப்பா தெரபிஸ்ட பாக்கணும் அப்படின்னா இந்த ட்ராமாவும் கிரீஃபும் போல இல்ல. ஆமா. ஓகே அடுத்து ஐயோ சோகமாவதே. சரி அடுத்து போவோம். ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். அதான் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ஜஸ்ட் வந்துட்டு லவ் பண்றவங்க தான் கிடையாது. இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ரிலேஷன்ஷிப் தான் வரும். இல்ல வந்துட்டு குடும்பம் ஃபேமிலி. எனக்கு வந்து இட்ஸ் a secret guys, பட் வந்து somehow எனக்கு ஃபேமிலி ட்ராமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க சொல்லிக்கிட்டு குடும்பத்துல கேட்டிருப்பாங்க. ஆமா அதான் இல்ல ரிலேஷன் இல்ல நீ நிறைய இதெல்லாம் பாத்திருக்கியா? அப்பாவுக்கும் பையனுக்கும் சரியா இருக்காது, அதாவது லைக் டாக்கிங் டேர்ம்ஸ்ல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இதெல்லாமும் இந்த கேட்டகரியில தானே வரும். ஆமா ஆமா. சோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் பெருசா இல்ல இப்போதைக்கு. சந்தோஷம். சரி விடுங்க. நெக்ஸ்ட் we will have feeling worried or anxious regularly. இதுதான் ஆக்சுவலி எனக்கு ஏதோ ஒரு எபிசோட்ல பேசணும்ல நம்ம எப்போதும் ஆங்ஷியஸ் இதுலதான் அந்த எல்டர் டாட்டர் சிண்ட்ரோம்ல நினைக்கிறேன். ஆமா ஓகே. எப்போதும் அப்படிதாங்க இருப்போம். நாங்கெல்லாம் போன் எடுத்தோம்னாலே நல்ல விஷயமே பேச மாட்டோம். மிர்த்தி அவ பேசுவா வஃபி அப்படின்னா ஆக்சுவலி இப்பெல்லாம் நாங்க பேசுற எல்லா டாக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு புலம்பல் ரேண்ட் முடிஞ்சிடும். 1 மணி நேரத்துக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்ல விஷயமே பேசுறோம். அதுவும் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டுலாம் பேச மாட்டோம். நாங்க இங்கதான் இங்க சிரிச்சுக்கிட்டு பேசுறோம். ஆனா அங்க வந்து எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கெட்ட வார்த்தை, எவ்வளவு கோபம், அந்த மாதிரி இன்னைக்கு கூட அது நடந்துச்சு. நான் ஒரு கொஞ்ச நேரம் பேசல, நீ ஒரு ஆக்சுவலி இன்னைக்கு நாங்க பேசுறது வந்து 1.5 மணி நேரம் நினைக்கிறேன். அந்த 1.5 மணி நேரத்துல நாங்க ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி நான் புலம்ப இவ புலம்ப 2 பேரும் புலம்பிட்டு இருந்தோம். இல்ல ஆக்சுவலி நாங்க பாட்காஸ்ட் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ண உடனே இவ புலம்புறா. இந்த பக்கம் எனக்கு பிசிக்கல் ஹெல்த் மோசமா இருக்குன்னு சொல்லி நான் இதுவும் பாரு ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் தான். அப்ப நம்ம மைண்ட் நல்லா இருந்தா நம்ம மைண்ட் நல்லா பேசி நம்மளோட எப்படி லிசனர்ஸை என்டர்டெயின் பண்ண முடியும். நம்ம வந்து மைண்ட் நல்லா மாதிரி இப்ப பாரு நான் ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு ஏன்ச்சதுனால கொஞ்சம் தெளிவா இருக்கேன். அதனால தெளிவா கொஞ்சம் சரி ஓகே நானும் கொஞ்சம் ஓகே ஆயிட்டு சரி வா பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுறோம். ஓகே ஃபீலிங் டிப்ரெஸ்ட். சோ வந்து முதல்ல இது வந்து இதுக்கு சொல்லிக்கலாம். டிப்ரெஷன் சொல்லிட்டு சும்மா சபமேட்டரா டிப்ரெஷன் சொல்றாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து இதுவே கிடையாது. அதுவும் இந்த ஜெனரேஷன்ல வந்து அப்படி இருக்கு. ஆக்சுவலி டிப்ரெஷன்ன்றது ஒரு பெரிய வார்த்தை. அதுவும் மென்டல் ஹெல்த் டேர்ம்ஸ் தெரப்பி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அது ரொம்ப பெரிய வார்த்தை. டிப்ரெஷன் அப்பயே சொல்லவே முடியாது, புரியுதா? ஆனா அது வந்து ஓரளவுக்கு மேபி நமக்கு அது இருக்கலாம், ஓகேவா? ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம டிப்ரெஸ்டா இருக்கோம்லாம் சொல்லிட முடியாதுல்ல. ஒரு பாயிண்ட் தெரியாதுல்ல, நமக்கு தெரியாது மித்தி. நம்ம வந்து இவ்வளவு சொல்றோம், ஆனா இதெல்லாம் ஒரு தெரபிஸ்ட் போய் பேசினாதான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன இருக்கு. அதுவும் கிரானிக் டிப்ரெஷன் டிசார்டரா இல்ல இப்ப நம்ம பேசுறதுல நம்ம கிரானிக்கலி மட்டும் இருந்துச்சு அவ்வளவுதான். அவ்வளவுதான். கிரானிக்னா ரொம்ப காலமா இருக்கிறது, போக்கவே முடியாது நினைக்கிறேன். ஐயோ பயமுறுத்தாதீங்க. நீங்க இதை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் பேசுவீங்க. அதுல சேதுவா யாரோ சொல்லுவாங்கல்ல, நீங்க இவ்வளவு அதை பண்ணிட்டு இருந்தீங்களா அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லாம் இவ்வளவு கன்சியூம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. சரி வாங்க அடுத்தது போ. Struggling to cope with challenges. இது வந்துட்டு இந்த ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி சொல்லணும்னு ஆசை. அதுதான் இல்ல எனக்கா நெவர். நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. எப்படி சொல்றது வந்து ஒரு மாதிரி தெரியல, ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரகிளிங்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். பண்ணிக்கலாம் பாத்துக்கலான்ற மாதிரிதான் இருக்கும். எனக்கு வந்து யாரும் எனக்கு சொல்லணும் பண்ணிக்கலாம் விடு பாத்துக்கலாம் விடு 10 தடவை சொன்னாதான் எனக்கு வந்து சரி பாத்துக்கலாம். கடைசியில அவங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. வேலையை நீதான் பண்ணும் கூட உட்காந்து பாப்பாங்களா அப்புறம். சரி விடுங்க. ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் டிஃபிகல்ட்டி கண்ட்ரோலிங் ஆங்கர். இல்ல நான் வந்து நல்லா ஐ எம் வெரி குட் அட் புட்டிங் ஃபேஸ் மாஸ்க். எனக்கு வந்து கோவமே வராது. நான் அந்த மாதிரி ஒரு பர்சன். எனக்கு கோவம் ஓகே ஓகே சரண்யா பண்ணுவேன்னு சொல்லுவாங்களா அவங்க வந்து எனக்கு கோவம் வராது ஆனா வந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்து எனக்கு கோவமே வராது.
அதுவும் வந்துச்சுன்னா ரொம்ப மோசமா வந்துடும். அதான் சாதும் இரண்டால் காடு கொள்ளாது. சிண்ட்ரோம் அப்ப கோபம் வரும்னு தானே சொன்னேன். ஓ இல்ல நான் அப்பயே சொன்னேன். ஆமா எனக்கு கோவமே வராது, ஆனா வந்துச்சுன்னா ரொம்ப மோசமா வரும். புரியுதா? எனக்கு வந்து அதுவும் இந்த பிரச்சனை தெரியுமா, கோவம் somehow related to கண்ணீர். கே ஒன்னும் இல்ல, ஸ்கூல்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை இருக்கும்ல, அது ஏதோ சில்லித்தனமான சண்டையா இருக்கும். பெட்டி விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்போம். அதுக்கு அழுவுற ஒரே ஆளுங்களாதான் இருப்பா. வந்து நான் என்ன சொல்லிருக்கேன், என் மனசுல இருக்க விஷயத்துல வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலே எனக்கு தழுவ வருது. ஓகேவா? நேத்துதான் எங்க அம்மா சொன்னாங்க, it's a sign of weakness அப்படிங்கறாங்க. Oh my god, இது எனக்கு தெரியாம போச்சே மதர். நான் சோகமா இருப்பேன். சோகமா இருக்கிறப்ப யாராச்சும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்படி அழுவாரு. இல்ல பேசாம போயிடுங்க தயவு செஞ்சு அப்படின்ற வந்து சொல்லுவேன். எனக்கும் அதே மாதிரிதான், என் மனசுல இருக்கிற சொல்ல வரப்ப not at all cases but most of the cases. So மக்களே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வந்து நாங்க கண்டிப்பா தெரப்பி போகணும்னு தெரியுது. நீங்க வந்துட்டு இந்த சயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இல்லன்னா வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, நல்லா இருங்க, பக்காவா இருக்கு. பிசிக்கல் ஹெல்த்தையும் அப்படியே சூப்பர் ஆக்கிருங்க, மாஸ் பண்ணுங்க. ஆனா இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அது நம்மளே ஹைஃபை வர்ச்சுவல் ஹைஃபை. ஆமா, இப்போ வந்து நமக்கு வந்து என்னன்னா நமக்கு தெரப்பி தேவைப்படுது அந்த மாதிரி நிலைமையில. ஸோ அதுக்கும் நாங்க ஒரு சொல்யூஷனோட வந்திருக்கோம். எங்க அந்த லிங்க் போட்டுருவோம் கீழே. ஸோ அது என்னன்னா நமக்கு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மென்டல் தான். இப்போ வந்து நீங்க தெரப்பிக்கு போகணும்னா நீங்க ஒரு மென்டல் அப்படின்னு வந்து சொசைட்டி உங்களை லேபிள் பண்ணிட்டு உங்களை பாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஆப்வியஸ்லி நமக்கு ஆக்வர்டா இருக்கும். இல்ல நீங்க இப்போ அதை விட்டு போராடுறீங்க, அந்த ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணிட்டு நீங்க அப்படி போகணும்னா வெரி வெல் ஃபைன் ஃபார் யூ, வெரி ஹாப்பி ஃபார் யூ, நீங்க போகலாம் கண்டிப்பா. ஆனா அப்பயுமே சில பேர் வந்து இருப்பாங்க தெரியுமா, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் if you still need help, இவங்க வந்து ஆன்லைனா நீங்க தெரப்பி செஷன்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பேச ஆனா வந்து இல்ல நாங்க அது போய் பார்த்தது இல்ல, பட் நெட்ல பார்த்தோம். ட்ரஸ்டபிள் சோர்ஸ். ஐயோ இவங்க வேற பார்ட்னர்ஷிப் எல்லாம் நினைச்சிட போறாங்க. அந்த அளவுக்குலாம் நாங்க வளரலவே. எங்களை போய் நீங்க அப்படி நினைப்பீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்றாங்க. பார்த்தோம் அது வந்து சரி. நாங்க வந்து நாங்க இந்த எபிசோட் மேக் பண்ற ஐடியாவும் இல்ல, எதுவுமே கிடையாது. நான் வந்து எங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலி we knew that we needed therapy. அப்போ வந்து நாங்க வந்து ஆமா நாங்க வந்து 2025ல கண்டிப்பா things to get done somehow in 2025ல மேஜரான ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து get a therapy அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நானும் போட்டு வச்சிருந்தேன், இவரும் போட்டு வச்சிருக்கா. ஸோ வந்து அதனால வந்து நாங்க வந்து சும்மா தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த லிங்க் கிடைச்சிச்சு, ஒரு ஆன்லைன் இது மாதிரி. அவங்க வந்து ரீசனபிளாவும் இருக்கு, அஃபோர்டபுளாவும் இருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த பிரைசஸ்லாம். ஏன்னா சும்மா ஒரு செஷன்னா வந்து 2000 ரூபாய் வாங்குவாங்க போல நிறைய பேரு. ஸோ இவங்க கம்மியா வாங்குறாங்கன்னா தெரப்பி போவ. அப்புறம் எதுக்கு நீ 2025ல தான் போவேன்னு சொல்லுது? ஏன்னா 2025ல நீ ஃபினான்ஷியலா ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பேன் தானே, வேற எதுக்கு வந்துருவோமா? சரி பாப்போம், வருவோம்டா, ஹோப்டா. இப்போ வந்து அதனால வந்து நாங்க இது எனக்கு இது கிடைச்சதுன்னா இவளுக்கு அமுச்சுட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதனால அப்புறமா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கொஞ்ச நாள் we had this idea. சரி ஏன்னா வந்து அதுதான் மெயினா இதை பத்தி நம்ம ஏன் பேசணும்னா மென்டல் ஹெல்த் வந்து அவ்வளவா மதிக்கவே மாட்டாங்க நிறைய பேரு. இப்போ எங்க வீட்டுல மென்டல் ஹெல்த் மதிக்கவே மாட்டாங்க. அதாவது நான் வந்து சொல்றேன் இல்ல, அப்போ நான் வந்து ரொம்ப மோசமான மனநிலைமையில இருந்தேன். அப்போ வந்து நான் சொன்னேன், இல்ல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தப்பா தோணுது, சூசைட் தாட்ஸ் தோணுது. அவங்க வந்து அப்ப ஏன் நீ ஏன் அப்படி சொல்ற, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு நான் சோறு போடலையா அப்படி பேசுறாங்க. இப்ப சிரிப்பா வருது. பட் வந்து சொல்றேன் உனக்கு புரியுதா, இட்ஸ் ஹவுஸ் பில்ட்ன்ட்டு. அதனால வந்து நமக்கு இது கண்டிப்பா தேவை, நிறைய பேருக்கு தெரியணும். மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருந்தாதான் நைட் வந்து நம்மளால நல்லா தூங்க முடியும். நைட் நல்லா தூங்கினாதான் சர்க்காடியன் சைத்தம் சர்க்காடியன் ரித்தம் அப்படின்னா சர்க்காடியன் ரித்தம் தெரியாது, நம்மளோட பாடியோட நேச்சுரல் சைக்கிள். இந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏந்திரிக்கிறது சாப்பிடுறதுன்னு ஒரு சைக்கிள் இருக்கும்ல, அதுதான் நம்ம பாடியோட நேச்சுரல் சைக்கிள் பேர் தான் சர்க்காடியன் ரித்தம்.
அந்த சர்க்காடின் ரிதம் ஒழுங்கா இருந்தாதான் நம்மளால இது பண்ண முடியும். இந்த டைமுக்கு நம்ம எழுந்திருக்கணும், இந்த டைமுக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும் போது நம்ம அதை ஒழுங்கா பார்த்துதான் நல்லா இருக்க முடியும். ஏன்னா ஒழுங்கா தூங்கலன்னா ஹார்ட் அட்டாக் வந்துரும். இல்ல 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 போதுங்க உங்களை எல்லாம் பயமுறுத்துறது. என்ன வேற ரொம்ப பயமுறுத்துறா. இத்துடன் விடைபெறுவது. ஆமா இல்ல கடைசியா முடிச்சிருவோம். கெட் ஹெல்ப்ங்க, கெட் ஹெல்ப். இப்போ வந்து நீங்க உங்க லோக்கல்ல இருக்க தெரபிஸ்டையும் பார்க்கலாம். தெரப்பி போனா மென்டல் நினைக்கிறத தப்புன்னு நினைங்க. அப்படி சொல்றவங்க மண்டையில போய் ஓங்கி கொட்டுங்க. அவங்களையும் தெரப்பி கூட்டு போயிடுங்க. அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆமா ஆக்சுவலி அவங்களுக்கும் தேவைதான். ஆனா அவங்க வந்து இக்னோர் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஓரத்துல. அந்த வார்த்தைக்கே அவங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்காது தெரப்பிக்கலாம். இல்லைன்னு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, அஃபோர்டபுளா இருக்கு, போகலாம். ஸோ வந்து லோக்கலா இருக்கும் போது போயிட்டு வாங்க. இதெல்லாம் ஆன்லைன்ல இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் கிடைச்சாலும் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆனா பேசாம மட்டும் இருந்துடாதீங்க. டாக் டு சம்மன். நாங்க எப்படியோ பேசிக்கிறோம், அதனால இவ்வளவு ஓட்டிட்டு இருக்கோம். இப்ப நாங்க தெரப்பி போயிருந்தா நாங்க ரொம்ப அழகா கிளியர் ஆயிடுவோம் போல. ஸோ வந்து போயே தீர்றோம். ஓகே பறக்கிறோம். ஆமா ஓகே. இதுடன் விடைபெறுகிறது உங்கள் நாங்கள். நல்லாவே இல்ல. சரி ரைட் விடு. வேற எதுவும் கிடைச்சா சொல்லு, அது சொல்லுவோம் இனிமே. ஓகே மக்களே, பை பை, குட் நைட்.